நண்பர்களே, நாளொரு கதையில் இன்று நாம் காண இருப்பது தத்தித் தாவும் மனிதர்கள். கதை எண் 102. சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. அது ஒரு பெரிய மலைப்பகுதி. அந்த மலை அடிவாரத்தில் சிற்பி ஒருவன் சிலை வடித்து கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு சிறிய உளியை வைத்து கொண்டும் ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து கொண்டிருந்தான். சிற்பம் செய்வது என்ன அப்படிப்பட்ட உயர்ந்த தொழில்? எல்லாராலும் அது முடியுமா? அப்படியிருந்தும் அந்த சிற்பிக்கு மனநிறைவு இல்லை. வெயிலில் உட்கார்ந்து வேலை செய்வது அவனுக்கு மிக கஷ்டமாக இருந்தது. சிற்பியாக நாம் இருப்பதால் தானே சூரியன் கடுமையான வெயிலை நம் மீது வீசுகிறான். நாமே அந்த சூரியனாக இருந்து விட்டால் நமக்கு இந்த கஷ்டம் இருக்காதே. நம்மை கஷ்டப்படுத்துபவன் நம்மை விட வலிமை உள்ளவன். அதனால் நாம் அவனாகவே மாறிவிடுவது நல்லது என்று நினைத்தான். உடனே அவனது எண்ணம் நிறைவேறியது. இயற்கை அந்த சிற்பியை ஒரு சூரியனாக மாற்றிவிட்டது. இப்போது சூரியனாக மாறிவிட்டான் அந்த சிற்பி. இனிமேல் இந்த உலகத்தில் நம்மை விட வலிமை உள்ளவன் வேறு எவரும் கிடையாது என்று நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தான் அவன். இந்த நேரத்தில் கரிய மேகங்கள் அந்த பக்கமாக நகர்ந்து வந்தன. அவை கூட்டமாக வந்து சூரியனை மறைத்து கொண்டன. இப்போது சூரியனாக இருந்த சிற்பி, என்ன இது? என்னையே இந்த மேகம் மூடி மறைத்து கொண்டிருக்கின்றது என்றால் இது என்னையோட பெரிய ஆளாகத்தான் இருக்க வேண்டும். எனவே இனி நாம் சூரியனாக இருக்க வேண்டாம், மேகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். உடனே இயற்கை அவனது எண்ணப்படியே அவனை மேகமாக மாற்றிவிட்டது. இப்போது மேகமாக மாறியவன் வானவீதியில் ஜாலியாக உலா வந்து கொண்டிருந்தான். எதிரே பெரிய பெரிய மலைகள் உயரமாக இருந்த அவை மேகம் செல்லும் வழியை அடைத்து கொண்டிருந்தன. மேகம் வேகமாக சென்று மலையில் முட்டி கொண்டது. அதனால் மேகத்தால் மலையை தாண்டி செல்ல முடியவில்லை. இப்போது அந்த மேகம், நாம் எந்த தடையும் இல்லாமல் அந்தரத்தில் மிதந்து கொண்டு வருகிறோம், நம்மையே போக விடாமல் இந்த மலை தடுக்கிறதென்றால் அதற்கு எப்படிப்பட்ட வலிமை இருக்க வேண்டும்? இனிமேல் நாம் மேகமாக இருந்தும் பயனில்லை, நாம் இனிமேல் மலையாகத்தான் இருக்க வேண்டும், அதுதான் பெருமை என்று நினைத்தது. உடனே மேகமாக இருந்த சிற்பி மலையாக மாறிவிட்டான். பெரிய மலை பூமிக்கும் வானத்திற்கும் நின்றது. இனிமேல் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று மலை நினைத்தது. இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே கீழே ஏதோ சத்தம் கேட்டது. மலை கீழே குனிந்து பார்த்தது. மலை அடிவாரத்தில் சிற்பி ஒருவன் உட்கார்ந்து உளியால் அதை செதுக்கி கொண்டிருந்தான். அவன் ஏதோ ஒரு சிற்பம் செய்து கொண்டிருந்தான். இப்போது அந்த மலை சிந்தித்தது. மலையையே ஒருவன் உடைக்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட வலிமை உடையவனாக இருக்க வேண்டும்? இனிமேல் நாம் மலையாயிருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, மனிதனாக மாற வேண்டும் என்று மலை நினைத்தது. உடனே மலை மனிதனாக மாறியது. மறுபடியும் ஒரு உளியை எடுத்து வைத்து கொண்டு பழையபடியே சிற்பி அந்த பாறையை போது செதுக்கி கொண்டிருக்கிறான். உண்மையும் நேர்மையும் தான் வாழ்க்கையில் உண்மையான உயர்வு பெறுவதற்கான வழிகள். அதை விட்டுவிட்டு உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டே உயரத்திற்கு போக வேண்டும் என்று வீணாக கற்பனைகளில் ஈடுபடக்கூடாது. இரண்டாவதாக, செய்யும் தொழிலில் தெய்வம் என்ற உண்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் வாழ வேண்டும். நாம் எந்த தொழிலை செய்தாலும் நாம் அதன் பெருமையை உணர்ந்து பாடுபட வேண்டும். அதை விட்டுவிட்டு என்ன பொழப்பு இது, இந்த தொழிலை மனுஷன் செய்வானா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த தொழிலையே செய்து கொண்டிருப்பவர்கள் பல பேர் உண்டு. அந்த கருத்துக்கு பொருத்தமான கதையை தான் நாம் இப்போது கேட்டது. மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.